கோபம் வந்துட்டு சொன்னா என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியல. அதுக்கு பிறகு நல்ல வார்த்தையை விட்டுட்டு அன்பானவங்களோட முகம் சுருங்கும் போதுதான் ஐயையோ இப்படி பேசிட்டேனே இப்படி செஞ்சிட்டேனேன்னு சொல்லி மனம் துடிக்குது. இல்லையென்று சொன்னா எனக்கு முன் கோபம் கூட. என்னால உடனே ரியாக்ட் பண்ணாம இருக்கவே முடியாது. கோபம் வந்தா உடனே காட்டிடணும். அப்படி என்று சொல்லி நீங்க தினமும் உங்களையே வந்துக்கிட்டு நொந்துக்கிறீங்களா? கோபப்பட்டு முடிச்சதுக்கு பிறகு ஒரு வகையான குற்றுணர்ச்சி வருமே, அது கோபத்தை விட ரொம்ப கொடூரமானது. இன்றைக்கு நாம பேச போற விஷயம் என்னன்னு சொன்னா, இது உண்மையா கோபப்படுறாக்களை குறை சொல்ற ஒரு வீடியோ இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த கோபத்திலிருந்து எப்படி மெல்ல மெல்ல அவங்கள மீட்கிற சம்பந்தமா தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம விளங்கணும். என்னன்னு சொன்னா, கோபம் என்று சொல்றது ஒரு கெட்ட விஷயம் இல்லை. அது நம்ம மகிழ்ச்சியாடு சந்தோஷமா இருக்கிறது, நமக்கு பயம் வார மாதிரி ஒரு இயல்பான உணர்ச்சி தான். ஆனா நாம ஏன் உடனே ரியாக்ட் பண்றோம்ன்றதான் இவடுத்த பிரச்சனையா இருக்குது. உளவியல் ரீதியா கோபத்தை நாம அதாவது செகண்டரி 2ஆம் நிலை உணர்ச்சி அப்படின்னு தான் சொல்றோம். அதாவது கோபத்துக்கு அடியில உண்மையான வேறொரு உணர்ச்சி வந்துக்கிட்டு ஒளிந்துக்கிரிக்கும். அது ஏமாற்றமா இருக்கலாம், அல்லது உங்களை யாருமே புரிஞ்சிக்கலை என்று சொல்ற வலியா இருக்கலாம், ஒரு வகையான பயமா இருக்கலாம், அல்லது மன அழுத்தமா கூட இருக்கலாம். அந்த வலியோட வெளிப்பாடு தான் இந்த கோபம். நாம கோபப்படக்குள்ள நம்மளோட மூளையில் இருக்கிற அமிக்டலா என்ன செய்யுதுன்னு சொன்னா, நமக்கு யோசிக்க திறனை தர நம்மளோட மூளையில் உள்ள ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் என்ற பகுதியை தற்காலிகமாக முடக்கிடுது. இதனால தான் ஒரு கோபம் வந்தா என்ன கதைக்கமென்று தெரியாது, யாருக்கு கதைக்கமென்று தெரியாது, எந்த இடத்துல மிதிக்க இதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு மறந்து வார்த்தைகள் வெளியே வந்து மற்றவங்களை காயப்படுத்தி நாமளா இது செஞ்சோம் என்று கேட்க அளவுக்கு ஒரு சில நேரங்களில் கோபம் என்ன செய்யும் சொன்னா வீரியம் அடைஞ்சு வெளியே வர தொடங்கிடும். ஸோ நீங்க கேட்கலும் இதை எப்படி கையாளுறது? கோபம் வரும்போது அப்ப நாங்க வெளிக்காட்டப்படாதா? கோபத்தை அடக்கி வைக்கணும்னு சொன்னா கண்டிப்பா இல்லை. அடக்கி வச்சா அந்த கோபம் என்ன செய்ய மாட்டா, வேறொரு நாள் வெடிச்சு வேற வகையா சிதறும். ஸோ நாம செய்ய வேண்டியது ரியாக்ஷனை நிறுத்தி ரெஸ்பான்ஸாக மாற்றுறது தான். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நிறுத்தி ரெஸ்பான்ஸாக மாற்றுறதுக்கு 3 சிம்பிள் டிப்ஸ் நான் சொல்றேன். நீங்க ட்ரை பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்க. அதில் முதல்ல அது அந்த பாஸ் ரூல்னு சொல்றது. அதாவது நான் ஒரு உணர்ச்சியோட அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து நம்மளோட உடம்புல வந்து 90 செகண்ட்ஸ் தான் நீடிக்குமா. அந்த முதல் 90 செகண்ட்ஸும் நம்ம எதுவுமே பேசாம எந்த முடிவும் எடுக்காம அமைதியா இருந்துச்சா நம்மளோட மூளை யோசிக்க ஸ்டார்ட் பண்ணிடுமா. கோபம் வரும்போது மனசுக்குள்ள இப்ப பேசாதீங்க, 90 செகண்ட் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அல்ல 90 செகண்ட் இல்லை குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த கோபத்தை என்ன செய்யுங்கன்னு சொன்னா வெளிவர விடாம குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு அமைதியா இருந்து யோசிங்க. ஓகே, இப்ப நம்ம பேசுறதுல கொஞ்சம் அமைதியா இருப்போம்னு சொல்லி. அது செய்யறது பெரிய கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க செஞ்சு வரக்குள்ள நாளடைவில் இதுல பயனை நீங்க அனுபவிக்கக்கூடியதா இருக்கும். அடுத்த விஷயம், நமக்கு கோபம் வர போதுன்னா நமக்கு விளங்கும். நம்ம உடம்புல ஒரு வகையான நடுக்கம், அந்த இதய துடிப்பு வந்துக்கிட்டு கூடுற மாதிரி உணர்ந்தாலோ நம்ம இருக்க இடத்தை விட்டு நகர்ந்துடணும். சரி, எனக்கு இப்போ ரொம்ப கோபம் வருது, நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நாம் என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த விஷயங்களை அன்பா சொல்லி தள்ளிவிட்டு போயிடலாம். ஏன்னா நம்ம அந்த இடத்தை நாம் இருக்க நிலையை மாற்றுறதன் மூலமாக நமக்கு வார கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்தது ஐ ஸ்டேட்மெண்ட். அதாவது நீங்க எப்பவும் இப்படித்தான் செய்யற அப்படி என்று அடுத்தவங்களை விரல் சுட்டி பேசாம எனக்கு இந்த விஷயம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி இது என்ன காயப்படுது அப்படி என்று சொல்லி நம்மளோட உணர்ச்சிகளை வந்துக்கிட்டு பேச தொடங்குற. இது உண்மையா சண்டையை குறைக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு வழி. ஸோ நீங்க கேட்கலாம், இல்லை நான் இதை தாண்டி எனக்கு அன்பான ஒரு ஆளுகிட்ட கத்திட்டேன் ஏசிட்டேன் இதை எப்படி சரிப்படுத்துறேன்னு சொன்னா ஒருவேளை நீங்க உண்மையா கோபத்துல வார்த்தையை விட்டுருவீங்க. அப்ப இப்ப என்ன செய்யற விட்டுட்டீங்கன்னா என்ன செய்யறதுன்னா உண்மையா ஈகோன்ற விஷயத்த பார்க்காம போய் மன்னிப்பு கேட்கறது தான். ஆனா அந்த மன்னிப்பு உண்மை எப்படி இருக்கணும்னு தெரியுமா? நான் கோபப்பட்டிருக்கப்படா என்னை மன்னிச்சிடுங்க, ஆனா நீங்க என்ன கோபத்தை தூண்டினேன், நீங்க எப்படி செஞ்சு தரேன் கோபம் வந்த அப்படின்னு சொல்லி சாக்கு போக்கெல்லாம் சொல்லாம நான் அப்படி பேசிருக்கப்படாது, அது என் தப்பு தான், இனி என்ன மாத்திக்க முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்றது. இப்ப நம்மளோட கோபத்தை விட நம்மளோட அன்பானவர்களோட மன அமைதியும் அவங்களோட நம்ம வச்சுக்கொள்ற உறவும் தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை மனசுக்கு நீங்க என்ன செய்யலாம், அடிக்கடி ஞாபகப்படுத்தலாம். ஸோ நான் சொல்லி தந்த இந்த விஷயங்களை நீங்க அப்ளை பண்ணக்குள்ள சில நேரங்களில் உங்களுக்கு அது வந்துக்கிட்டு ஒர்க் ஆகாத மாதிரி இருக்கும். ஏன்னா கோபத்தை கட்டுப்படுத்துறது ஒரு நாள் நடக்க ஒரு விஷயம் இல்லை, அது ஒரு பயிற்சி. நம்ம ஒரு தரம் நமக்கு சரி வராட்டியும் தொடர்ந்து முயற்சி பண்ணலாம். இப்போ நம்மளோட உணர்ச்சிகளுக்கு நாம தான் பஸ்ஸே தவிர அந்த உணர்ச்சிகள் நம்மள என்ன செய்யப்படாது, அடிமையாக்கிடப்படாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் முன்கோபத்தால் கஷ்டப்படுற உங்கள் நண்பர்களுக்கோ அல்லது அன்பானவர்களுக்கோ ஷேர் பண்ணுங்க. மனநலம் சார்ந்த மேலும் பல தகவல்களை பார்க்கலாம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். நன்றி.